ஹாய் மம்மி, இன்னும் பப்பி கிச்சனில் என்ன சமையல்? ஹாய் வா சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான மண்டே தான். இங்கே மண்டே என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியான ரொம்ப கம்ஃபர்டபுள் லஞ்சுன்னு நம்ம சேனல் லஞ்சுகளை பிரிப்போம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இது ஒன் ஆஃப் த கம்ஃபர்டபுள் லஞ்ச் தான். அது ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு இல்லாமல் கமான், இது நல்ல தக்காளி சோறு நல்லா சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகம் தான் மெயினாக போடணும். போட்டு நார்மல் பொன்னி ரைஸில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா 1 pot ரைஸ், தக்காளி ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள் தக்காளி ரைஸுக்கு வேறு எதுவுமே அடிப்படியாக இருக்காது. பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கப்புறம் 4 பேருக்கு முட்டை வச்சுருக்கேன். அந்த முட்டையை எடுத்து போட்டு சும்மா வைக்கிறதுக்கு இதை பொட்டேட்டோ ஃப்ரை கூடயே போட்டுட்டோம்னா கொஞ்சம் மசாலையாவது விட்டும். என்ன, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா தட்டிக்கோ, க்ளீனாக இருக்கட்டும். நல்லா சூப்பராக இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அவிச்ச முட்டை. அதுக்கப்புறம் இது நேற்று இல்லை மத்தியானம் லஞ்சுக்குள்ளே கபாபு மிக்ஸ்டு நேற்றுல அது என்ன தேர்ஸ்டே ஈவினிங்கோட இது தேர்ஸ்டே நைட்டு வந்து நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டோம் நம்மள. அப்போ மீதி உள்ளதெல்லாம் பார்சல் பண்ணி வந்துட்டோம். நேற்று மத்தியானமும் வெளியில் போயிட்டோம். அதனால் நேற்று நைட்டு ஃப்ரைடே நைட்டும் இட்லி வச்சுட்டு இதை எடுக்கலை. அதனால் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். சூப்பராக பிடிக்கும் இவங்களுக்கு தக்காளி ரைஸ். ஆமாம், இவங்களுக்கு கர்ட் ரைஸ் தான் கேட்டாங்க. நான் தான் கொஞ்சம் கிளைமேட்டிங் இது மட்டும் தக்காளி இதுவும் கொஞ்சம் நல்லா குறையட்டும். அது கபாப் நல்லா அவிச்ச முட்டை, பொட்டேட்டோ, சூப்பர் கம்ஃபர்டபுள் லஞ்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள தேங்காய் பால் முறுக்கு. எல்லாரும் அது தந்தாங்க இது தாங்கன்னு சொன்னேன்னா என் ரத்தம் நிறையா தந்துச்சு. அது எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அதில் ஒன் ஆஃப் த இதுதான் ஓடி வந்து தேங்காய் பால் முறுக்கு. இப்போ பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க. அதனாலன்னு ஒரு 5-6 பேக்கெட் வாங்கினா அதில் மொதல் பேக்கெட்டு இப்போ தான் நான் வைப்பேன். முறுக்கே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு எம்மியான சாப்பாடு. சாப்பிடலாமா?